அப்புறம் மிஸ்டர் அன்பானந்தன், என்ன கோர்ட் பெயில் கொடுக்கலையாமே? பேர்ல அன்பு வச்சிருக்க ஒருத்தனுக்கு இந்த தமிழ்நாட்டுல அன்பு செலுத்த ஒரு நபர் இல்லையா? அவங்க அம்மாவோட கோர்ட்டுக்குள்ள கதர்ன கதறல்கள் இந்த ஜட்ஜையாவுக்கு கேட்கலையா? என்ன ஜட்ஜையா, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? உங்க அம்மா என்ன கதறல் கதறினாங்க? என் பிள்ளை என்ன தப்பு பண்ணான்? அவனுடைய தானே தலைவனுக்காக போராடினான். வேற என்ன கேட்டான்? அவன் இந்த மக்களுக்காக போராடினான், நீதி கேட்டான். என்ன நீதி கேட்டான்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லிட்டு போங்க. அந்த பேச்சு எனக்கு கூட சில நேரத்துல என்னன்னா நீங்க பைத்தியக்காரங்க மாதிரி நடந்துக்கிறாங்களேன்னு தோணும். ஆனா இந்த போர்க்குணம், இந்த இந்த போராடுற அந்த ஒரு திறமை, பேச்சு திறமை, இதெல்லாம் எங்க இருந்து வந்திருக்குன்னா அவங்க அம்மாட்ட தான் வந்திருக்குது. எனக்கு இப்பதான் தெரியுது அவங்க அம்மாட்ட இருந்து வந்திருக்குன்னு. ஓகேவா? இந்த குழந்தைய வேற தூக்கிட்டு வந்தீங்க. குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போக கூடாது இல்ல, அது சிம்பதி கிரியேட் பண்ற மாதிரி இல்லதானே? அப்புறம் ஏன் பஸ் நீங்க தூக்கிட்டு வந்தீங்க உங்க குழந்தைய? சிம்பதி கிரியேட் பண்றீங்க. எனக்கு குழந்தைய இருக்குங்க ஐயா, ஐயா தயவு செஞ்சு என்னைய விட்டுருங்க ஜட்ஜ் ஐயா அப்படின்னு கேக்குறதுக்கா? ஜட்ஜ் ஐயா செருப்ப சாணியில முக்கி அடிச்சு வரட்டிட்டாராம்ல. நீ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் உனக்கு வந்து பெயில் கிடையாதுரா போடா அப்படின்னு சொல்லிட்டாராமே. பார்த்தேன். திருந்துங்க, திருந்துங்க, பேசுங்க, வீடியோ போடுங்க. திருப்பி திருப்பி சொல்றோம், ஆக்கப்பூர்வமா வீடியோ போடுங்க, ஆக்கப்பூர்வமா பேசுங்க, கரெக்டான வாதங்களை எடுத்து வைங்க. என்ன இந்த மாதிரி கேவலமா பண்ணிட்டு ஒரு வாரம் ஒளிஞ்சு போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்குள்ள வந்து நாங்க என்ன பண்ணிட்டோம், நாங்க மக்களுக்காக நல்லது பண்ணோம், இங்க வந்து நீதி தோத்தது அப்படிலாம் கதறாதீங்க. ஓகேவா? அப்படி உங்களுக்கு நீதி தோக்குது, நீங்க நியாயமானவங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நேரம் வாங்க, அப்பயே கோர்ட்ல வந்து சரண் அடைஞ்சிருக்கணும். ஒரு வாரம் போய் எங்கேயோ உட்காந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு தெம்பா வந்து கலையரங்கி இருக்க கூடாது. புரியுதுங்களா? எங்க போனாங்க உங்க ஜென்சி டிஎம்கேவோட அட்வொகேட் டீம்? 3 நாளைக்கு முன்னாடி நீதி ஆணையோட சேர்ந்து குதிச்சாங்களே, டிஎம்கேவை யாரும் தொட முடியாது, தொட்டு பார்த்தவங்கள விட மாட்டோம் அப்படின்ட்டு. எங்க போனாங்க இப்ப? அவ்வளவுதான்டா. உங்களை வச்சு ஃபேம் பண்ற வரைக்கும் அவங்க 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 வந்து அவுட் ஆஃப் டேட் ஆயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு டிஎம்கே. இப்ப அவங்கள வந்து ரெனியூ பண்றதுக்கு உங்களெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு நடத்துக்குங்க, அவ்வளவுதான்.